நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். துதிக்க எரேமியா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் இன்னும் நான் எதிர்பார்த்த நன்மையும் மேன்மையும் அடைய முடியவில்லையே என்று சோர்ந்தும் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு பாத்திரவான்களாய் தகுதி உள்ளவர்களாய் நம்மை உருவாக்க வேண்டும் என்றும், அவருடைய ஆசீர்வாதமும் நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் உள்ள குறைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கவும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தையும் கர்த்தர் நமக்கு தரும்படிக்கு இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கையில் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அது ஆச்சரியமும் பிரமிப்புமாய் இருக்கத்தக்கதாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் கர்த்தரை நாம் உயர்த்தி துதிப்போம்.